இந்த ஆன்லைன் வணிகம் வருதுன்ன உடனே நமக்கு எல்லாம் கலக்க ஆரம்பிச்சிச்சு. ஆன்லைனுங்கிறது வந்து ஒரு நிழல் யுத்தம், முகம் தெரியாத இருட்டு வணிகம். யார் செய்கிறாங்கிறதே தெரியாது. ஆன்லைன் வணிகங்கிறத யார் முதலாளி, யார் என்ன இதுன்னு ஒன்றுமே தெரியாது. நம்ம பணத்தை கொடுத்துருவோம். அது ஒரு எந்திர உலகமாக, ஒரு மாய உலகமாக ஆகிப்போச்சு. அப்போ அதனுடைய தாக்கம் இன்னைக்கு மக்கள் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டாங்கல்ல. மக்கள் வந்து இப்போ வெளியே நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அன்றைக்கி ஒரு டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் செய்தியை. எங்கள் வீட்டில் நாங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி வேணுன்னா கூட ஃபோன் பண்ணால் எங்கள் வீட்டுக்கு வந்துடுது அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது. அப்போ அதுக்கு அந்த வீட்டுக்காரர் சொல்கிறாரு, 10 ரூபா கொத்தமல்லி வாங்குறதுக்கு 60 ரூபா அது என்ன சர்வீஸ் சார்ஜ் போடுறாங்க அப்படின்னு அவர் மறுக்கிறார். யார்? கணவர் மறுக்கிறாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது, நம்ம வீடு தேடி வருது இல்லைங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், எந்த மனநிலைக்கு போயிட்டோம். நம்மளுக்கு தேவையானதை கடத்தெருவில் போய் கடைகளில் வாங்கினதை மறந்து முகம் தெரியாதவன்கிட்ட பொருள் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அவன் என்ன தாரான், என்ன இது ஒன்றுமே கிடையாது. அப்போ இங்கே தொழில் செய்கிறவன், உங்களை நம்பி நான் தொழில் செய்கிறேனே, நான் என்ன எங்கே போவேன் சொல்லுங்கள்? ஊரில் இருக்கிற நிலப்புலங்கள்லாம் விற்று தான் தொழில் செய்ய வந்தோம். இப்போ நீங்களும் எங்களை புறக்கணிச்சிட்டா இந்த இனம் எங்கே போவோம்? அப்போ அந்த ஆன்லைனில் வணிகம் செய்யக்கூடியவனுக்கு மூட தூக்குற கூலி வேலைக்கு தான் நாம் போகணும். அப்படித்தானே?